தீபா வந்து பார்க்கும்போது என்னென்னா, படம் பார்த்து ஒருத்தர் வியக்கிறது வேற. ஆனால் பழகும்போது ஆராதியா என்ன பேசுனாங்களோ அதை தான் தீபாவும் பேசுனாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அது வந்து 16 படம் டைரக்ட் பண்ண, ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி கடைசியாக பேசுறதுக்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் வந்து முகுந்தன் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் வந்து என்ன, சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே வந்து அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. அந்த படம் ரிலீஸ் ஒருவேளை சக்ஸஸ் மீட் என்ன கூப்பிட்டாரும் அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வந்து எப்படி மிகச்சிறந்த கலைஞனாகிறான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக எடுக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய வந்து ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட்டை வந்து ஆங்கருக்கு வந்து பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதரை. அதுபோல் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகாக வந்து பிளானாக எழுதிக்கிட்டு வந்து எல்லாரையும் விடாமல் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைப்பேன். பட்ஜெட்லேருந்து அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு வந்து மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால் ஒரு கேப்டனுக்கு வந்து எது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையிறது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இந்த அணி வந்து மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது வந்து இந்த திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதில் நடித்த எல்லாரும், ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் வந்து ஸ்ரீகாந்த் தேவா. அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீகாந்த், நீங்கள் வந்து மிகச்சிறந்த டெக்னீஷியன். ஆனால் கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்லை வந்து அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டியவங்க நீங்கள். ஆனால் அவ்வளோ டேலண்ட் நான் வந்து நிறைய உங்களை பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ், அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, எந்த மியூசிக் டைரக்டருக்குமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் வந்து தயவு செய்து கடவுள் உங்கள் பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கிரேட் லெவலில் நீங்கள் வரணும். நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து அழகாக வந்துட்டு வந்து கிட்டார்லேயே வச்சு அது வந்து அந்த சாங் பண்ணியிருக்கீங்க. உண்மையாக நான் கேட்கும்போது என் இனி எப்போ நீ இல்லாவே அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிதோ அது மாதிரி கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட போகிறதில்ல. ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை நீங்கள் வந்து ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவுசெய்து வேண்டிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் கேப்பபிள். அது மாதிரி சொன்னேன். அது மாதிரி அடுத்து தீபா வந்து பார்க்கும்போது என்னென்னா, படம் பார்த்து ஒருத்தர் வியக்கிறது வேற. ஆனால் பழகும்போது ஆராதியா என்ன பேசுனாங்களோ அதை தான் தீபாவும் பேசுனாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் மக்கள் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது வந்து பழைய காலம்மா. மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து 2 விஷயத்தில் வந்து நம்ம வெளியே வரலாம். ஒன்று, நம்மளுடைய
அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்லை இது போல் மேடையில் தான் யாருங்கிறத நான் இவ்வளோ எனர்ஜி எங்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலை, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் வந்து என்னை பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி இருக்கிறது வந்து இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலாமா? நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன். யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி தேடி தேடி, ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணாக வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல, நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க, இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க, நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்கள் வரும்போது, நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்தை சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன், ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த டேஞ்சர் மணி, நீங்கள் டேஞ்சர் யார் கொடுக்கணும்னா உங்கள் கொடுக்குற டஃப் வந்து உங்களுக்கு சன் மாஸ்டர் கொடுக்கணும். பேரில் டேஞ்சர் வச்சுக்கூடாது, இப்போ ஃபைட்டில் டேஞ்சர் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ வளர்ந்த பிறகு நீங்கள் எந்த பிரம்மாண்டமான ஸ்டண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போ 2 நாள் எடுக்க சொன்னாங்க, 1 நாள் எடுக்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சுயம்வரம்னு ஒரு படம் 2 மணி நேரத்தில் பிரபுதா ஒரு பாட்டு எடுத்தார், 20 நாள்லேயே ஒரு பாட்டு எடுத்தார். அப்போது உங்களால் எடுக்க முடியும். டெக்னீஷியன் நினச்சா எது ஒன்றாலும் பண்ண முடியும். அதனால் டேஞ்சர் மணி நீங்கள் மிகப்பெரிய ஸ்டன் மாஸ்டராக வரணும், நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க. யூ ஆர் கோயிங் டு ராக் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி வந்து நம்ம ஷக்கீல். அவங்க எங்கள் படம் ஒர்க் பண்ணதில் ஒரே ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்க நம்ம சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க, சிஆர் சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களையும் உங்கள் சிஸ்டர் வரும்போது அதனால் அப்போ யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தைரியமாக இப்போ ஆராதியா என்ன பேசினாங்களோ அது ஆமாண்டா என்ன இப்போ அப்படி உங்கள் கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா, என்ன குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்கா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி யாரா யோகியம் முதல் கல் எடுத்தாடிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட ஒரு பெண் எதிர்த்து நின்றது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான்மா. நீங்கள் என்ன படம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி வேறு விஷயம். ஆனால் அந்த தைரியத்தோடு நின்று தான் நின்னது மட்டும் இல்லாமல் தன்னை போல் வந்து கிளாமராக பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பயந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தோழியாக சகோதரியாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் எல்லாருக்குமே அது மாதிரி வந்து உண்மையாகவே சம்யுக்தா நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக சண்டை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் நல்ல ஹீரோயினை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆக்ஷன் ஹீரோயினை வரலாம். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் தனி குதிரையாக நீங்கள் அதில் நீங்கள் வரலாம். கடைசியாக சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனாக இருக்கும்போது அவனும் பெரிய பையனாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 42 வருஷம் ஆயிடுச்சு. நானும் அவனும் ஜாயின் பண்ணி 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசில் படம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஒன்று பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜை வந்து ஒரே நேரத்தில் சினிமாவுக்கு வந்தோம். எங்கள் 2 பேரையுமே யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுதான் எங்கள். ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னாக இருப்பேன். அது இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது, வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படி தான் இருக்கேன். அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாக இருப்பேன் வச்சு. அப்போ அவன் வந்து என்னென்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார். அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அவர் சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பார். அதனால் இவருக்கு கொஞ்சம் பேர் பிடிக்காது. அதனால் மொத்தமாகவே வந்து இந்த யூனிட்டில் என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜன் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமைக்கு அவர் படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸில் என்னோடய பங்கு வந்து ஒரு 10-20% பங்கு தான் இருக்குது. அவனாக அதை வந்து யோசித்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்கள டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது பெண்களே கிடையாது. எங்கள் உறவினர் சொன்னாங்க,
அப்போ அவனை கூட்டு வராதப்பா வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டெரர் கேரக்டர் வந்து ஆனந்த்ராஜ் அப்படி வரும்போது, அப்புறம் வந்து அடுத்து 2 படம் கழிச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கேருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணும். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து உண்மையிலே ஆனந்த்ராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போது அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆகிட்டியா? பா 400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேரரசு சொன்னதில் வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா, ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர, அது வில்லனாகவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாகவும் நடிப்பான். அதனால் அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய, இப்போ இதில் பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமாக இருந்ததால் நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ அவன் டெரர் வர வைக்கணும்னா நிச்சயமாக அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்த்ராஜ். அவங்க சேர்ந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாஃபியா கம்பெனி பேரில் மட்டும் மாஃபியாவாக இருந்துட்டு வசூலில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும். சின்ன திரைப்படங்களை இது போல் இயக்குனர்கள், முகுந்தன் மாதிரி இயக்குனர்கள் தான் மற்ற இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் வந்து முகுந்தன்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். என்னென்னா, வர்ற தயாரிப்பாளருக்கு என்ன பட்ஜெட்டில் பணம் சொன்னமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தாத ஒரு இடத்துல, அதாவது நமக்கு 1000 கற்பனை இருக்கும். இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை படத்தை பணம் கொடுத்து வாங்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ தயாரிப்பாளர் மட்டும்தான் மொத்த சுமையும் சுமக்கணும். பைசாவிலேருந்து மொத்த சமயம் சுமக்கணும். இன்றைக்கி நம்ம படம் கொடுத்தா கூட அது ப்ரொஜெக்டர் கூட தேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ட் சார்ஜ் கூட நம்ம தான் கொடுக்கணும். போஸ்டர் கொடுக்கணும், போஸ்டர் கொடுத்ததுக்கு பேஸ்ட்டு கொடுக்கணும், பேஸ்ட் ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வசதியாகவும் அவருக்குள்ள இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் படம் முடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இயக்கணும். அந்த படத்துக்குள்ளே அந்த அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல படங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாதால இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட் நம்ம சொல்கிறோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. ஒரு 100 ரூபா சொன்னால் 110 ரூபா ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. 100 ரூபா சொன்ன படம் 300 ரூபா 400 ரூபா ஆகும்போது அவங்க சம்பளத்தை தொழிலாளரும் கொடுக்க முடியாமல் படத்தையும் முடிக்க முடியாமல், அப்போ என்ன அது வந்து சினிமா மேலே வந்து ஒரு வெறுப்பும் ஒரு அவதூறு பிரச்சாரமும் வெளியே ஏற்பட்டுருது. ஆனால் இன்னைக்கு ஒர்க் பண்ணுறதுல வந்து இது போன்ற தவறுகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பண்பட்ட இயக்குனராக பண்பட்ட உதவி இயக்குனராக இருந்து வரவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மணிவன் சார்கிட்ட கூட இருந்தேன். அப்போது ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை எப்படி ஆரம்பித்து எப்படி கதையாக வந்தது, அந்த ட்ராவலில் நான் அவங்களோட இருக்கேன். அப்போது எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து எதெல்லாம் செதுக்கி ஒரு கதையாக கொண்டு வந்தாங்க. அந்த கதையை வந்து ஷெட்யூல் போடும்போது அதை எப்படி சீனாக பிரித்து எப்படி ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ நாங்கள் டைரக்டரோட இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஷூட் பண்ணும்போது அந்த சீனை எப்படி உடச்சி ஒரு ஷார்ட்டாக எப்படி எடுத்தாங்க, எந்த ஷார்ட்டில் எப்படி வந்தது. அப்போ நாங்கள் எடிட்டிங் போகிறோம். அப்போ ஒரு ஃப்ரேமை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஆல்ஃபாபெட்லேருந்து வேர்ட்ஸை பில்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஷார்ட்ஸை ஒன்று நாங்களே அதை வந்து எடிட் பண்ணுறோம். அதை நாங்கள் சேர்த்து ஒரு சீனாக நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்த பிறகு நாங்களே ட்ரிம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் வர போகிறார். அப்போ ஒரு கதை பேப்பரில் எழுதி அதை உருவாக்கி ஷூட்டிங் பண்ணி ஒரு கோர்வையாக செலுத்தி அது வர்ற வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது உருவாக்குற தன்மை தெரிஞ்சிருக்கு. அப்போது பின்னாடி அதை எப்படி டப் பண்ணுறதுலேருந்து டப்பிங் கூட போகிறதுலேருந்து ரீரெக்கார்டிங் வர்றதுலேருந்து மிக்சிங் பண்ணுறதுலேருந்து அனைத்து வகையிலுமே நாங்கள் அவங்களோட இருக்கும்போது அந்த படம் எப்படி வந்து ஒரு குழந்தை மாதிரி 10 மாதத்தில் எப்படி உருவாச்சோ அந்த அறிவு எல்லா துணை இணைத்து இருக்கவங்க இருக்குது. இன்றைக்கி வந்து நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற ஒரு அவமானமான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இது நிச்சயமாக வந்து இதை பெருமையாக சொல்லக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதுங்க, ஆனால் நான் கார் வாங்கிட்டேங்கிறது எவ்வளோ கேவலமோ அது மாதிரி நான் ஒர்க்கே பண்ணலைங்க நான் படம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது தயாரிப்பாளர்கள் தான் தவறு பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வந்து ஒரு படத்தை வீடியோவில் பார்க்குறாங்க, இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அது வந்து டைரக்ட் பண்ண வராங்க. அது வெற்றி அடையலை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே போதுமா? அது போதாது. அது ஒரு அனுபவ அறிவு இருக்கும்போது இது எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக பழகும்போது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகணும், எப்படி அவங்ககிட்ட அந்த வேலையை வாங்கணும், எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ
அவங்க வந்து மனசில் நினைக்கிறத மற்ற ஹர்ட் பண்ணாமல் அந்த விஷயத்தை எப்படி வாங்கணும் சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கேப்டன் பிரபாகரன் பண்ணேன், நான் தான் அதிரடி படை பண்ணேன், வெற்றியும் நான் தான் கொடுத்தேன், தோல்வியும் நான் தான் கொடுத்தேன். அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஆனால் அடுத்த படம் வரும்போது அது படமாகவே இருக்கிறதுல அது சம்மந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ மற்றவங்களோட பாதிப்பை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அந்த நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொன்னேன், வந்த 2500 தயாரிப்பாளர்களில் 2500 தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. அதை காணாமல் அடிச்சதில் இங்கே இருக்கிறவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இவங்களும் யாருன்னா டிரைவிங் தெரியாத ஆளை டிரைவராக கொண்டு வந்து வச்ச தயாரிப்பாளர். அதுதான் அவங்களோட தவிர இண்டஸ்ட்ரியோட தவறு இல்லை. இப்போ முகுந்தன் மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே படம் முடிக்கக்கூடிய இயக்குனர்கள் வந்து இன்றைக்கி 100 பேர் தயாராக இருக்காங்க, 200 பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் நீ எல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியா? நீ வந்து மணிவன் அசிஸ்டண்டா, செல்வமணி அசிஸ்டண்டா, உதயகுமார் அசிஸ்டண்டா? ஐயோ வேணாப்பா, அசிஸ்டண்ட்லாம் யாரும் வேண்டாம். புதுசாக யாராக வந்தீங்களா? அசிஸ்டண்டே இல்லாமல் ஒர்க் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா படம் எடுக்கிறங்கிறத தயாரிப்பாளர் அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. இது என்னென்னா ஒரு படம் வந்து அது போல் இருக்க ஒருத்தர் வந்து வெற்றி அடையும் போது அது மாதிரியே எல்லா படங்களும் வெற்றி அடையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து தவறான கருத்து. அது போல் இருந்ததால் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி கேவலமான மோசமான நிலைக்கு ஆளாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமா? நீங்கள் தினத்தந்தி அந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் 4 விளம்பரங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டைட்டிலா, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தோடு நம்ம விளம்பரங்கள் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. அப்போது திரைப்படங்கள்ங்கிறது வந்து பல குப்பைகள் வரும்போது இது போல் சிறந்த படங்களும் அது போய் அமைங்கி போகுது. அதனால் தயவு செய்து தயாரிப்பாளர்கள் வரும்போது நீ என்ன போடு நான் உங்களை சொல்லலை, ஆனால் முகுந்தன் மாதிரி மிகச்சிறந்த இயக்குநர்கள் இங்கே ஆகச்சிறந்த இயக்குநர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல திரைப்படங்கள் உருவாகும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் விரைவில் சக்ஸஸ் மீட் நடத்தணும். அதில் நாங்களும் வந்துட்டு எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துக்கணும். அப்போது அதில் எனக்கு முகுந்தன் என்ன சொன்னாரோ அதை நான் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் உண்மையிலே வியப்படுவீங்க. ஏன்னா நானும் அதை கேட்டவுடனே நான் ஷாக் ஆகிடுச்சு. ஓஹோ இப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ரகசியத்தை உங்களோட சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட்.